அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய பெரிய தங்கச்சி வீட்டுக்கு போயிட்ட பிறகு எனக்கு அந்த முதல் நாள் மட்டும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. மலையெல்லாம் பார்க்கும்போது பகல்ல நல்லா இருந்துச்சு. அதே நைட்ல பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஒரே லைட்டு தான் அந்த மலை மேல எரியும். சுத்தி இடம் இன்னும் இருட்டா இருக்கும். என்னுடைய தங்கச்சி வீட்டு உள்ள மட்டும் வெளிச்சம் இருக்கும். அங்கங்க வீடுகள்ல லைட் எரியும். இதுதான். ஆனா மீதி இடம்லாம் பார்க்கும்போது பயமாவே இருக்கும். அப்ப நான் அன்னைக்கு ஒரு நாள் எப்படியோ அப்பாடி நாளைக்கு ஊருக்கு போயிடலாம். இங்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய சின்ன தங்கச்சி கிட்ட பெரிய தங்கச்சி சொல்லியிருக்கு. ஜெயா இன்னும் ஒரு 4 நாளைக்காச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லிருந்தேன், ஐயோ நான் இருக்க மாட்டேன், நான் போறேன். ஏன்னா என்ன தூக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கீழ இருந்து தூக்குறாங்க. அப்ப என்னால சுத்தமா நிக்கவே முடியல. எனக்கு அளவுக்கு அதிகமா இடுப்பு வலி இருக்கு. நான் இடுப்பு வலி, வயிறு வலி எல்லாம் செட் ஆயிட்ட பிறகு ஊருக்கு வரேன்னு சொன்னேன். ஆனா பாவம் என்னை இப்பவே தூக்கிட்டு வந்துட்டு இவ்ளோ அது கஷ்டப்படுது. அதுக்கு நான் கஷ்டப்பட்டுறக்குள்ள நான் ஊருக்கு வரேன்னு என்னுடைய பெரிய தங்கச்சி ஒத்துக்கவே இல்ல. நான் அம்மாவுடைய தேவசத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு விடுவேன். நடுவுல 4 நாள் தானே இங்கேயே இருன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்னோட அப்பாவும் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனா என்னால சரியா பேச முடியாது. காரணம் என்னன்னா, என்னுடைய தங்கச்சி வீட்டு உள்ள டவர் சரியா வராது. அது ஃபோன் கனெக்ட்டும் சரியா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னைக்கு ஊருக்கு போகணுன்ட்டு நினைச்சேன்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது அம்மாவுடைய பிரதோஷம் அன்னைக்கு ஊருக்கு போனோம் காலையில அப்படின்ட்டு நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய தங்கச்சி என்ன மே 25க்கே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு தான் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரோட அண்ணன் என்ன பாக்குறதுக்கே வந்தாரு. 4 நாள் இருந்தேன். அன்னைக்கு தான் வந்திருந்தாரு. என்னம்மா ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. அதான் பாத்து சொல்லலான்னு வந்தேன். எதுக்கும்மா நீ ஊருக்கு போற? இங்கேயே உன் தங்கச்சி கூட இரு. பசங்க எல்லாமே இருக்கிறாங்க. குட்டி பசங்க எல்லாம் இங்க இருக்குது. எல்லாரு கூடயும் பேசிட்டு இரு. அங்க போயிட்டு வீட்ல தனியா தானே இருக்கிற. உன்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்லுவேன் பசங்ககிட்ட. எங்க பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அது தனியா விடாதீங்கன்னுலாம் சொல்லுவேன். என்னம்மா நீ ஹாஸ்டல்லாம் போறேன்னுலாம் சொல்லிட்டியா? வேணாம்மா வீட்லயே இரு. ஆள் கூட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன் இங்க இருக்க மாட்டேங்கிற? எதுக்கு போயிடுற அப்படின்னு. அப்புறம் சொல்லியிருந்தேன் இங்க இருக்கிற கஷ்டம்லாம். அதுக்கப்புறம் சரிம்மா பத்திரமா இரு. உன் இஷ்டம்தான். ஆனா இங்க இருந்தீன்னா நீ உன் தங்கச்சியா பார்த்துக்கோ. யோசிச்சு பாரு. இல்ல மாமா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் எங்க ஊருக்கு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்துட்ட பிறகு எங்க அப்பா என்னுடைய தங்கச்சிய கேட்டுட்டே இருந்தாரு. எப்படிம்மா தூக்கிட்டு போனா அந்த பொண்ணு இவ்வளவு மோசமா இடுப்பு வலியில இருக்குது. எப்படிதான் தூக்கி நிக்க வச்சா? அது ஒண்ணுமே முடியல. செத்து போயிடுச்சுன்னா கூட நல்லா இருக்கும். என்னத்த ஆண்டவன் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்த குடுத்துட்டு இருக்கான். பார்க்க முடியல அப்படின்ட்டு எல்லாம் சொன்னேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன், நான் இந்த போர்டு மேல ஏறிக்கிட்டே என்னை எவ்வளவு திட்டினானா, எனக்கு இவ்வளோ இடுப்பு வலியா? என்னை தூக்கி நிக்க வச்சு நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட சீன்னு சொல்றது கிடையாது. ஆனா நீங்க நானே போர்ட்ல ஏறினா கூட என்னை இப்படி எல்லாம் திட்டலாம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மறுநாள் எங்க அம்மாவுக்கு சாமியெல்லாம் எதுவும் கும்பிடல. அவங்க பாருங்க ஒர்க் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு அடிக்கடிக்கு இடுப்பு வலி, கை வலி இது போலவே தான் இருக்கும். பேண்டேஜ், இந்த ஸ்ப்ரே இது போலவே நானு போட்டு சரி பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இடுப்பு வலி மட்டும் அதிகமாவே இருந்துச்சு. கை வலி ஒரு பக்கம் இருக்கும்போது, இடுப்பு வலி சுத்தமா எனக்கு கஷ்டமாவே இருந்தது. ஆனா அத நான் அவ்வளவா கண்டுக்கிறது இல்ல. படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்போ அது ஒரு விநாயகர் சதுர்த்தி. அன்னைக்கு என்னுடைய தம்பி வீட்ல இருந்து, என்னுடைய தங்கச்சி வீட்ல இருந்து சுண்டல், கொழுக்கட்டை இதெல்லாம் குடுத்திருந்தாங்க. எங்க வீட்லயும் செஞ்சிருந்தாங்க. நான் சொன்னேன், "எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். இதுவே எனக்கு போதும்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அன்னைக்கு நைட்டும் என்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். நானு சுண்டல், கொழுக்கட்டையே சாப்பிட்டு படுத்துக்கணும். வேற எதனா சாப்பிட வேண்டியது தானே. அதையே இந்நேரத்துக்கு சாப்பிட்டேன் நைட்ல அப்படின்னு. இல்ல நானு மதியம் சாப்பிடல நம்ம வீட்ல. காலையில இட்லி சாப்பிட்டதோட சரி.
இப்பதான் 2 கொழுக்கட்டையும் கொஞ்சமா சுண்டல் மட்டும் சாப்பிட்டு தண்ணி நல்லா குடி ஜெயா. கேஸ்ட்ரிக் மாதிரி ஆயிட போகுதுன்னு. இல்ல இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்ட பிறகு மறுநாள் காலையில கதவு திறக்க சொல்லி கூப்பிட்டேன். எழுப்பி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வைக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வலது பக்கமாவே சாஞ்சுட்டேன். எனக்கு காஃபி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏம்மா இன்னுமாம்மா நிமிர்ந்து உட்காரலன்னு நான் சொன்னேன், என்னன்னு தெரியல. எனக்கு வலது பக்கம் எழுந்துக்கவே முடியல. ரொம்ப அப்படியே கரண்ட் மாதிரி அடிக்குது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா தெரியல. நீங்க காஃபி வச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு. நானும் நிமிர்ந்து நிமிர்ந்து பாக்குறேன். என்னால எழுந்துக்கவே முடியல. அதாவது என்னுடைய மொத்த பாடியும் வலது பக்கம் கால் மேல அப்படியே சாஞ்ச மாதிரி படுத்துட்டேன். என்னால முடியல. நிமிர்ந்தா அப்படியே அளவுக்கு அதிகமா வலி இருக்கு. அப்புறம் என்னுடைய அப்பா ஹால்ல பேசுற சத்தம் கேட்டுட்டு, அப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் என்னம்மா கேட்டாங்க. அப்பா என்னால கொஞ்சம் கூட நிமிர முடியல. வலி தாங்க முடியலப்பா. நான் அழுதத பார்த்த உடனே என்னுடைய தம்பியை கூப்பிட சொல்லிட்டாங்க. உடனே அவன் வந்ததால அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமும் வந்துட்டாங்க. என்னுடைய தம்பி பொண்டாட்டிய பார்த்துட்டு எனக்கு இன்னும் அழ வந்துச்சு. என்னால நிமிரவே முடியல. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே என் தம்பி என்ன சொல்லிட்டான், கொழுக்கட்டை சாப்பிட்டியா? கேஸ்ட்ரிக் ஆயிட்டு சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டேய் இது ஏற்கனவே இடுப்பு வலி இருந்துச்சுடா. ஆனா இப்ப இருக்கிறது இது எதனால வந்துச்சு? அதுதான் கேஸ்ட்ரிக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டான். அப்புறம் என்னுடைய தம்பியும் வந்து என்னுடைய முட்டிய அழுத்தி பிடிச்சிட்டு ஷோல்டரை ஒருத்தரை தூக்கி அப்படியே நிமித்தி உட்கார வைக்க சொன்னாரு. ரொம்ப கத்திட்டேன். நான் கத்துறத பார்த்துட்டு என்னுடைய தம்பி பையன் நான் அழுவுறது அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. அவன் எழுந்து போயிட்டான். அந்த அளவுக்கு நான் அழுதேன். அதுக்கப்புறமா நான் சொல்லிட்டேன், என்னால இப்போதைக்கு நடந்து கூட போக முடியாது. நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா எதுனா செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் சாப்பாடெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சிக்கெல்லாம் நான் வீடியோ மாதிரி எடுத்து அனுப்புனேன். என்னால இவ்வளவுதான் உட்கார முடியுது. என்னால நிமிர முடியல. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய தங்கச்சிங்கெல்லாம் ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணி விடுதுங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க ரிலேஷன் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஒரு தைலம் மாதிரி தேய்ச்சி கால்ல எல்லாம் தடவி சொன்னாங்க. அது கொழுக்கட்டெல்லாம் சாப்பிட்டீங்களா? அதுதான் கேஸ்ட்ரிக் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சரியாயிடும் ஜெயா அப்படின்னு சொல்லி டேப்லெட் எல்லாம் அதுக்கும் கேஸ்ட்ரிக் டேப்லெட் எங்கிட்ட இருக்கு. குடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் சுமாரா இருந்துச்சு. அப்புறம் சாயந்தரம் அளவுக்கு அதிகமா ஆயிடுச்சு. அதாவது மதியானம் சாப்பிட்டு வீட்டுல படுக்க வைப்பாங்க. அப்ப படுக்க வச்சுட்டு சாயந்தரம் டீ குடிக்கிறதுக்காக எழுப்பி உட்கார வைக்கும்போது அதே போல வலி அதிகமாயிடுச்சு. மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்டேன். அப்பா என்னால சத்தியமா முடியல. என்ன சாகலாம் அடிச்சது. என்னால நான் எவ்வளோ வலியை தாங்கிட்டேன். ஆனா என்னால இந்த வலியை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்றேன். உடனே என்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணாங்க. நீங்க யாருன்னா வாங்கலாமா? என்னன்னு தெரியல. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னதும் என்னுடைய பெரிய தங்கச்சி அங்க இருந்து கிளம்பி வந்தாங்க. சின்ன தங்கச்சி ஆட்டோல கூட்டிட்டு போனாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு இங்கே தூர ஹாஸ்பிட்டல்ல வரும். நம்ம ஊர்லயே எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் பரவாயில்ல. என்னால வலி அதிகமா காண முடியல அப்படின்ட்டு சொல்லி அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவங்க கேட்டிருந்தாங்க, எப்பவுமே நீங்க இப்படிதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்களான்னு. இல்ல இன்னைக்குதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்போ WC தான் உட்காரேன். அப்ப கூட கொஞ்சம் நல்லா சோத்துல சாஞ்சி உட்காரேன். ஆனா இன்னைக்கு என்னால நிமிர முடியல அப்படின்னு சொல்லி வயிறும் அளவுக்கு அதிகமா வலிக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. நாங்க வலிக்குதுன்னா இன்ஜெக்ஷன் போட்டோம். நாங்க சொல்றத பத்தி செய்வீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. வேண்டான்ட்டு கேட்டனாலே அதாவது எவ்வளவு சீக்கிரம் நீங்க போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு வர முடியுமோ எடுத்துட்டு வாங்க. அப்பதான் என்னால ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு என்னவோ இப்ப வயித்துல இருக்கிற அந்த ஸ்டோன் வந்து வெளியே வரத்தாலே அங்கங்க வலி இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம் தான். அனுப்பிட்டு அதுதான் வலின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு அவங்களுக்கு வயிறு வலிக்கு மட்டும் நரம்பு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்ப நான் அந்த ஊசி போடுற இடத்துல போயிட்டு நான் சொன்னேன். இங்க பாரு எனக்கு அதெல்லாம் இல்லை. இது ஏதோ இடுப்புல பிரச்சனை. எனக்கு வலிக்கு மட்டும் ஊசி போட்டுக்கலாம்.
இந்த நேரம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா 6:10 ஆயிடுச்சு. நம்ம எப்ப முடியாது போயிட்டு ரிட்டர்ன் வந்து இவங்ககிட்ட ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கறது வேணாம். நம்ம நாளைக்கு கூட பாத்துக்கலாம். இப்போதைக்கு வேணா இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். சரி நாளைக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. நாங்க அங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிருந்தப்போ என்ன சொல்லிட்டாங்க, அந்த கல்லு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு எலும்பு வந்து ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. வெயில்ல உட்கார வைங்க. வேற எதுவும் இல்ல. டாக்டர பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்கேன் எடுத்த இடத்துலயே. நானும் என்ன பண்ண முடியாது. இப்ப ஏதாச்சும் டாக்டர் கிட்ட காட்டாம டைரக்டா மறுபடியும் எங்க ஊரு டாக்டர் கிட்ட காமிச்சோம். ட்ரீட்மெண்ட் பார்த்து எடுத்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் பயப்படுற மாதிரி இல்ல. வயித்துல இருந்த அந்த நீர் கட்டியும் கம்மியாயிருக்கு. ஸ்டோனும் கரைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, எலும்புல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க எலும்பு டாக்டர பாருங்க அப்படின்னு என்னுடைய தங்கச்சி. அத நம்ம அங்கேயே நான் பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுச்சு. ஊசி போட்டாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த வலி எனக்கு இல்ல. நான் சந்தோஷமாயிட்டேன். பரவாயில்ல இந்த இடத்துலயே நம்மளுக்கு ஊசி போட்டது சரியாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் நல்ல தூக்கம். தூங்கி எழுந்துட்டேன். மறுநாள் காலையில எழுப்பி உட்கார அதே மாதிரி மறுபடியும் கீழே நின்றுட்டேன். அதாவது ஆமை மாதிரி ஃபுல்லா கவுந்துட்டேன். என்னால முடியவே இல்லை. அப்புறமா தான் என்னுடைய தங்கச்சி, ஜெயம் நான் உங்க சொல்றேன், நீ காசு வச்சிருக்கலன்னு ஆமான்னு சொல்லி நம்ம முடியாது ஏதாச்சும் டாக்டர் இருப்பாங்களா நான் தேடி பாக்குறேன் கூகுள்ல, போலாமா இன்னைக்கு அப்படின்னு கேட்டுச்சு. ஐயோ இன்னைக்கு போனாதான் எனக்கு ஆகும் போல இருக்கு. என்னால வலி தாங்க முடியல அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. அதனால நான் வலி மாத்திரை வேணா போட்டுக்கிறேன். எப்படின்னா என்ன எந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு எனக்கு குணப்படுத்துங்க அப்படின்ட்டு சொல்லி அதே போல என் தங்கச்சியும் கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு எலும்பு டாக்டர் நம்பர் எல்லாம் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டதுக்கு, நீங்க சாயந்தரம் கூட வாங்கினீங்கன்னா எங்களால சாயந்தரம் போக முடியும். மறுநாள் காலையில நாங்க என்னுடைய தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம். பசங்களை எல்லாம் ஸ்கூல் அனுப்பிட்டே கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா 4 படி. அது அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குமே அதுவும் ஹைட்டு. எப்படிதான் நம்ம தூக்கிட்டு போறாங்களோ அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டாக்டர் வெளியே வருவாங்களான்னு கேளுங்க. இல்ல ஜெயா புது டாக்டர் அதெல்லாம் வர மாட்டாங்க. நாங்க எப்படின்னா படி மேல உட்கார வச்சாச்சு கூட்டிட்டு வந்தோம். இங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் கேட்டாங்க, கொஞ்சம் கூட நடக்க மாட்டாங்க. கொஞ்சமாச்சும் நடப்பாங்க. ஆனா இந்த இடுப்பு வலி அதிகமா இருக்கு. ஆனா தனியா நடக்க மாட்டாங்க. நம்ம யாருன்னா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்புறம் எல்லாரும் கஷ்டப்பட்டு என்ன மேல ஏற்றி வீல் சேர்ல உட்கார வச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் எல்லாமே என்னை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, எதுவும் பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு வந்து இந்த வலி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்னோட கண்ணு பார்த்து கேட்டாங்க, கண்ணு அப்படி இருக்கு, சரியா தூங்குறது இல்லையா நீங்க அப்படின்னா. அப்போ என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு, அம்மா இறந்ததுல இருந்து சரியாவே தூங்குறது இல்லை சார். 2 மணி 3 மணி கூட ஆயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரே மூமெண்ட் மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காரு. நீங்க வீல் சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க. வீல் சேர் வரக்கூடாது. நீங்க தான் முன்னுக்கு வரணும். என்னை நோக்கி வாங்க பார்க்கலாம். நீங்களே யாரோட சப்போர்ட்டும் இல்லாம. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ வீல் சேர் உள்ள போயிட்டேன் நான் வேற. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா முடியும். அப்புறம் நான் மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அதெல்லாம் தொட்டு பார்த்தாங்க. அப்போ தொட்டு பார்த்துட்டு நான் எலும்பு பகுதியில நான் சொல்லல, வலி தசை பகுதியில தான் சொல்லியிருந்தேன். அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து 5 நாளைக்கு மாத்திரை கொடுத்தேன். அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா வேற மாத்திரை கொடுக்குறேன். அப்படி சரியாகலைன்னா பார்க்கலாம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது நான் என்ன சொல்லிட்டேன், சார் எனக்கு வந்து டேப்லெட் எல்லாம் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். நான் உங்களுக்கு கரெக்டான மாத்திரை தான் கொடுக்கணும்.
கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்லி விடுவாங்க. இல்ல சார் எனக்கு அலர்ஜி ஆயிடும்னு நான் குடுக்குறேம்மா இவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. இல்ல சார் அது பயப்படுது வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு அம்மாவும் இல்ல சார். இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு புரியுதுங்கம்மா. நீ கண்டிப்பா நல்லாயிடுவ எதுவும் பயப்படாத அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. உனக்கு இந்த ஸ்டோன் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹாப்பியா வீட்டுக்கு போ அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு நானு ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே என்னுடைய தங்கச்சிலாம் மார்க்கெட்டுக்குலாம் போயிருந்தாங்க. அப்ப நானே ஏன் உட்காரும்போதுதான் எனக்கு அந்த வலி இல்லாததே தெரியுது. என்னடா ஊசி போட்டாங்க. வலி இல்ல. எனக்கு சாயந்தரத்துல வலிதான் இருக்க போகுது. அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அப்போ சாயந்தரமா ஆச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா ஜாலியா இருப்பேன். நாளைக்கு மறுபடியும் ஆமா போல கவுந்துக்கு போறேன். மறுபடியும் நீங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு தான் போறேன். அப்போ நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்காக தான் எல்லா மாத்திரையுமே நான் குடிக்க போறேன். என்னை இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போனீங்க. அதனால இன்னைக்கு எல்லா மாத்திரையும் முழுசு முழுசா குடிக்கிறேன் அப்படின்னு. உடனே என் தங்கச்சிங்கெல்லாம் பயந்துட்டு ஐயோ இப்படி மாத்திரை குடிக்காத. அது வேற எதுனா ஆயிட போகுது. அப்பா கிட்ட போறாங்க. உங்களுக்கு மாத்திரை எல்லாம் செட் ஆகாது. இல்ல நான் குடிச்சுதான் பாக்கணும். அப்புறம் காலையில எழுப்பி உட்கார வைக்கும்போதே நான் சொன்னேன். மெதுவா இருந்தாலும் எங்க அப்பாவும் மெதுவா 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 அப்படிதான் அப்படின்னாங்க. அப்புறம் எழுப்பி உட்கார வச்சோன்னே நான் சிரிச்சேன். எனக்கு வலியே இல்ல அப்படின்னு உடனே 2 தங்கச்சிக்கும் ஃபோன் அடிச்சேன். எனக்கு வலி சுத்தமாவே இல்ல. அப்ப அந்த டாக்டர் சொன்னது எனக்கு வந்து ஏதோ தசையில தான் வலி இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே போல அவரு சொன்ன மாதிரி எனக்கு அந்த அவரு குடுத்த மாத்திரை எந்த அலர்ஜியுமே ஆகவே இல்ல. அந்த 5 நாளு நான் கன்டினியூவா சாப்பிட்டுட்டே இருந்தேன். மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 5 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஆனா டாக்டர் வந்து என்ன உள்ளலாம் கூட்டிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அவரே ஆட்டோல வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கன்டினியூவா இவங்களுக்கு டேப்லெட் குடுக்கணும். எல்லா எலும்பும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீக்னஸா இருக்கு. மத்தபடி இவங்களுக்கு எதுவும் இல்ல. அதாவது வெயில் இவங்க மேல படல. அதால இவங்களுக்கு எலும்புகள்லாம் வந்து இந்த கரையான் வந்து நம்ம வாசல்கள்லாம் பிடிக்கும் பார்த்தீங்களா கட்டையில, அது போல இவங்களுடைய எலும்புகள் வந்து அப்படியே சும்மா தூள் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப ஹெல்த்தியா சாப்பாடெல்லாம் குடுத்தாவே சரி பண்ணிடலாம். மாத்திரை எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து எனக்கு 1 மாசம் கரெக்ட்டா இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இந்த டேப்லெட்லாம். ஆனா எந்த அளவுக்கு நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட்டேனா இல்லையான்றத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.